தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்துல, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்த பற்றி அடுக்கடுக்கான கடுமையான விமர்சனங்கள வச்சிருந்தாரு. அத பற்றிய விவாதங்கள் சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. குறிப்பா நான் நெறைய விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க. அதுல நம்ம குறிப்பா ஒரு விஷயத்த பத்தி தான் பேசப் போறோம். அது என்ன அப்டின்னனா, தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு. அதாவது கடந்த தேர்தல்ல சுமார் 4,93,25,000 வாக்காளர்கள் வந்து மொத்தத்துல வாக்களிச்சிருக்காங்க. அதுல தாவேகாவுக்கு வந்து சுமார் 1.25 கோடி வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அ மீதி வந்து ஒரு சுமார் 3,4 கோடி வாக்காளர்கள் வந்து தாவேகாக்கு ஆதரவு குடுக்கல. அப்போ ஒரு 65% மக்கள் வந்து தாவேகாவ ஏத்துக்கல. இவங்க வந்து ஒரு மைனாரிட்டி கவர்ன்மெண்ட்ட தான் குடுத்துருக்காங்க. அதுவுமே எங்கள் தலைமையில போட்டியிட்ட கூட்டணி கட்சிகளோட ஆதரவுல தான் இவங்க வந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்த வச்சிருந்தாரு. இந்த விமர்சனம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீதான கடுமையான விமர்சனத்த சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. எல்லாருமே வச்சிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திட்டங்கள் குறித்து விவாதிக்காமல் அவர்கள் வெற்றி குறித்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கான காரணமும் இருப்பதா கூறப்படுது. அது என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? தாவேகா வந்து ஒரு பெரும்பான்மைய குடுக்காத கட்சி. கூட்டணி கட்சிகள் தயவுல வந்து ஆட்சிய பிடிச்சிருக்காங்க. அதுவும் எங்க தலைமையான கூட்டணி கட்சியில தயவுல தான் ஆட்சிய பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முந்தைய வரலாறு ஒண்ணு இருக்கு. அத நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, கடந்த 1952 அதான் முதல் தேர்தல். அதுக்கு அப்புறம் அ 2006 தேர்தல்ல திமுக வந்து கிட்டத்தட்ட 26.4 முதல் 26.5% வாக்குகள் தான் வாங்கி, அவங்க போட்டியிட்ட இடங்கள்ல 96 வெறும் 96 இடங்கள்ல தான் வெற்றி பெற்று ஒரு மைனாரிட்டி கவர்ன்மெண்ட்ட முதல்ல தமிழக வரலாற்றுல குடுத்தது திமுக தான். 1952க்கு அப்புறம் ஒரு 50 ஆண்டு கால வரலாற்றுல முதல் முறையா ஒரு மைனாரிட்டி கவர்ன்மெண்ட்ட குடுத்ததே திமுக தான். அப்போ வந்து அவங்க வந்து வெறும் 96 இடம் பெற்றிருந்தாங்க. கூட்டணியில இருந்த காங்கிரஸ் கட்சி வந்து 34 இடமும், பாட்டாளி மக்கள் கட்சி 18 இடமும், இதர கட்சிகள் வந்து ஒரு 15 இடங்களும் பெற்றிருந்தாங்க. இந்த மைனாரிட்டி இந்த அரச வந்து மைனாரிட்டி அரசுன்னே சொன்னாங்க. அப்ப வந்து தலைவரா இருந்தவரு, முதலமைச்சரா இருந்தவரு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள். அவர்கள் அந்த ஆட்சி மைனாரிட்டி ஆட்சியாவே அவங்க அந்த ஃபுல் பீரியடையும் வந்து ஃபில் பண்ணாங்க. அப்போ இந்த மைனாரிட்டி ஆட்சிய குடுத்ததே திமுக தான். அப்ப இவங்க 26.4% வாக்கு சதவீதம் வாங்குனாங்க. அப்ப மீதமுள்ள அந்த சதவீத மக்கள்லாம் வந்து திமுகவுக்கு எதிரா வாக்களிச்சிருந்தாங்க. அப்போ அப்ப நம்ம இத வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, அப்ப மீதி இத்தன சதவீத மக்கள் இன்னைக்கு வந்து தாவேகா 34.9% வாக்குகள பெற்று 108 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. இவங்கள கம்பேர் பண்ணையில இவங்க அதிகமான வாக்கு சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க. அதுவும் திமுக என்பது ஒரு பழம்பெருமையான கட்சி. அதாவது ஒரு மிகவும் பழமையான ஒரு பெரிய கட்சி. அந்த கட்சியே வந்து வெறும் 24% வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கையில, இவங்க கட்சி தொடங்குன 2 வருஷத்துல ஒரு 34.9% வாக்குகள்ங்கிறது ஒரு பெரிய வாக்குகளா தான் பார்க்கப்படுது. அப்போ அப்படி ஒரு பெரிய கட்சிக்கு பெரிய கட்சியா இருந்துமே வந்து பெரிய கட்சி, பெரிய தலைவர், பழமையான வரலாறு கொண்ட கட்சியாலேயே ஒரு மைனாரிட்டி கவர்ன்மெண்ட்ட தமிழக வரலாற்றுல முதல் முறையா குடுக்க முடியுது அப்படின்னா, இவங்க எப்படி வந்து இவங்க மைனாரிட்டி கவர்ன்மெண்ட், இவங்க வந்து ஒரு பெரும்பான்மை இல்லாத கவர்ன்மெண்ட்ன்னு எப்படி விமர்சிக்க முடியும்? இவங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான். 2 வருஷத்துல ஒரு ஆட்சிய பிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் இந்த மாரியான விவாதங்களை எதுக்காக வந்து உதயநிதி ஸ்டாலின் வச்சிருக்காரு? அப்படின்னு சொல்லி ஒரு சமூக வலைதளங்கள்ல பெரிய விவாதங்களே நடக்குது. அப்ப இது ஏன் இது எதுக்காக இத குறித்து பேசுறாங்க அப்படின்னனா, அதாவது சட்டப்பேரவையில தாவேகவும் சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து சட்டப்பேரவையில ஆரோக்கியமான விவாதங்கள் நடக்க விரும்புறோம். அதாவது ஒரு கட்சியில ஒரு உறுப்பினர் இருந்தாலும் அவங்களுக்கான ஈக்குவலான ஒரு உரிமைய நாங்க வந்து பேசுவதற்கான நேரத்த குடுப்போம். அங்கே நல்ல திட்டங்கள குறித்தும், ஒரு புதிய மாற்றத்த குறிச்சும் இந்த ஆட்சி நடக்கணும்னு விரும்புறோம்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அதுல குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி கூட வந்து ஆளுங்கட்சிய பத்தி பாராட்டியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இவங்க வந்த உடனே வந்து ஒரு சில நல்ல திட்டங்களுக்கு வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 717 மதுக்கடைகள் முக்கியமான இடங்கள்ல மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல இருக்க மதுக்கடைகள வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி நிறுத்தணும், தூக்கணும்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அத வந்து வரவேற்று பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து
அத பாராட்டியிருந்தாங்க. நீங்க ஒரு நல்ல ஒரு திட்டத்த முன்னெடுத்திருக்கீங்க. இதனால பெண்கள்லாம் மகிழ்ச்சி அடையறாங்க. அப்ப இந்த திட்டத்த ஒரு இடத்துல இது ஒரு கடைய மூடுனா போதாதா? நீங்க வந்து இந்த திட்டத்த மேலும் வலுப்படுத்தணும் அப்புட்ன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஸோ இது ஒரு ஆரோக்கியமான விவாதமா இருந்தது அப்புட்ன்னு சொல்லி எல்லாருமே அவங்கள ஒரு குறிப்பிட்டு பேசுறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க? மக்கள் பொதுவா பொது வழியில என்ன சொல்றாங்க அப்புட்ன்னா, சட்டப்பேரவையில புதுசா வந்த கட்சி ஒரு நல்ல திட்டங்கள முன்னெடுத்து வாராங்க அப்டின்னா, அவங்க என்ன மாதிரியான திட்டத்த குடுக்குறாங்க? இன்னும் 5 வருஷம் இருக்கு. அவங்க என்னென்ன செய்ய போறாங்க? அவங்க திட்டங்கள்ல என்ன குறைகள் இருக்கு? என்ன நிறைகள் இருக்கு? அவங்க அறிவிப்புல என்ன இருக்கு? இத குறித்து விவாதம் பண்ணுங்க. நீங்க வந்து ஏன் இந்த மாதிரியான விவாதத்த முன்னெடுக்கிறீங்க? அதாவது திமுகல இருக்கக்கூடிய முந்தைய தலைவர்களும், பெரிய தலைவர்கள் கூட அதாவது ஏன் ஸ்டாலின் அவர்கள் இருந்தா கூட இப்படியான ஒரு விமர்சனத்த வச்சிருக்க மாட்டாரு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் இப்படி ஒரு விமர்சனத்த வைக்கிறாருன்னா, அவருக்கு போதிய அரசியல் அனுபவம் இல்ல அப்படிங்கிறத தான் இத காமிக்குது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல பெரும்பாலானோர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ எல்லாருமே கடைசியா இறுதியா ஒரு விஷயத்துல வராங்க. ஏன் அப்படின்னா, சட்டப்பேரவையில நீங்க வந்து திட்டங்கள் குறித்து விவாதிங்க. இந்த மாதிரியான தனிப்பட்ட வெறுப்புகளையும், ஒரு தனிப்பட்ட கட்சியின் வெற்றி, இதெல்லாம் குறித்து ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு வரலாறு இருக்கு. அவங்க மைனாரிட்டி குடுத்திருப்பாங்க, பெரும்பான்மை நிரூபிச்சிருப்பாங்க. இதெல்லாம் தேவையில்ல. அவங்க என்ன ஆட்சி எப்படி நடத்துறாங்க? என்னென்ன திட்டங்கள குடுக்குறாங்க? அந்த திட்டங்கள் சரியா இருக்கா? இத குறித்து விவாதித்து ஒரு நல்ல எதிர்க்கட்சியா செயல்படணும். ஏற்கனவே திமுகவுக்கு ஒரு பேர் இருக்கு. அவங்க நல்ல எதிர்க்கட்சியா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நல்ல திட்டங்கள் குறித்து நீங்க பேசுங்க. அது எல்லாரும் ஒண்ணு போல சேர்ந்து ஒரு நல்ல ஆட்சிய தமிழ்நாட்டுல குடுங்க. இத குறித்து உங்கள் விவாதம் இருக்கட்டும். அப்புட்ன்னு சொல்லி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பெரும்பாலானோர் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க.